எப்பவோ போயிருக்காங்க. அது வந்து 500 வருஷமா இருக்கலாம், 600 வருஷமா இருக்கலாம். அந்த ஊர்ல எத்தனை ஆண்டுகள் பழமையானதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட 98 கிராமம். சும்மாவா ஒரு 2 கிராமம் அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் போனதுக்கு அஜித் படத்தை பார்த்து மூக்கு சிந்தின கூட்டம் இது. அத்திப்பட்டி காணாம போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கலாய்க்கும் அத்திப்பட்டிங்கிறீங்க. அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் காணாம போகுதுன்னா 98 கிராமம் காணாம போகுதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 98 கிராமம் சும்மாவா? 98 கிராமத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே வெளியில போ அப்படின்னா எப்படி போக முடியும்? இப்ப அதனால தான் மக்கள் வந்து போராடுறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு அந்த வன பாதுகாப்பு சட்டமும் வராது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வராது. ஏன் வராதுன்னா அவங்க யாரும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிடையாது. அப்படித்தானோ. சரி, இப்ப இந்த மக்கள் என்ன கோரிக்கை வச்சு போராடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோரிக்கை யார்கிட்ட வைக்கிறாங்கன்னா தமிழக அரசிடம் வைக்கிறார்கள். அது குறிப்பாக விஜய் அண்ணாவிடம் வைக்கிறார்கள். முதல்வர் விஜய் இப்ப வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் இருப்பது ஏற்புடையது இல்ல. இதற்கு இந்த மக்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கணும். அவங்க வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை அப்படின்னா என்னன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய பெட்டிஷனுக்கு எதிராக இதை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு பெட்டிஷனை தமிழக அரசு முன்வைக்கணும்னு கேட்கறாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்கு. இந்த தீர்ப்புக்கு எதிராக மறு பெட்டிஷன் நம்ம தரப்பு நியாயங்களை சொல்லி பெட்டிஷன் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இப்ப இந்த மக்கள் வந்து அந்த பூர்வீக அந்த நிலத்துக்குரியவர்கள் தான். அவங்க 500 வருஷமாவோ 600 வருஷமாவோ அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காலி பண்ணிட்டு நீ காட்டை காப்பாத்துறது தான் இந்திய அரசாங்கத்தோட அவ்வளவு முக்கியம்னா, நார்த்ல உட்காந்து அங்க மக்களுக்கு காடை அழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அம்பானி அதானிக்காக அவ்வளவு பெரிய காட்டை அழிக்கிறீங்க. ராகுல் காந்தி போய் நின்று இருந்தாருல காட்டுக்குள்ள, பாத்தீங்களா? அம்பானி அதானின்னா காட்டை அழிச்சுக்கலாம், காட்டை போட்டு தின்னுக்கலாம். ஆனா தமிழ் நபர் விரட்டடி. இயற்கை மேலே உங்களுக்கு இவ்வளவு அக்கறை என்ன நினைக்கிறீங்களா? தமிழனை டார்ச்சர் பண்றதுலயும், தமிழர்களை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பாக்குறதுலயும், தமிழனை வந்து நாதியற்று ஆக்குறதுலயும் என்ன ஒரு வெஞ்சன்ஸ் இவங்களுக்கு. இப்ப இவ்வளவு பேர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இறங்கி வந்து நான் உங்களுக்கு இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு தயக்கம்? காதுக்கு முதல்ல போச்சு. என்ன இவ்வளவு பேர் கத்திட்டு இருக்காங்க, காதுக்கு போகலன்னா யார் கத்தினா காதுக்கு போகுமா? நீங்க இதோட பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. 98 கிராமம் அழியறத விட வேற இஷ்யூ தமிழ்நாட்டுல வேற இஷ்யூ போதுங்க. என்ன பெரிய இஷ்யூ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதான் பெரிய இஷ்யூ. 98 கிராமம் அழிய போகுது தமிழ்நாட்டிலே பெரிய இஷ்யூ தான் இதான். காவேரி பிரச்சனை எல்லாம் இஷ்யூ தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 98 கிராமம் அழியறத விட வேற என்ன இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆயிடும்? 98 கிராமம் 1 இல்ல 2 இல்ல, எத்தனை ஆயிரம் மக்களோட வாழ்வாதாரம், எத்தனை ஆயிரம் மக்களுடைய எதிர்காலம், வாழ்வியல், எவ்வளவு வரலாறு, அங்க எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை சர்ச்சுகள் இருக்கும், எல்லாத்தையுமே வந்துட்டு வனத்தை மீறி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வனம்னு யார் எப்ப அறிவிச்சா, எப்ப அது ஊர் வந்துச்சு? நீ இதெல்லாம் வனப்பகுதின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்கள் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல மறுபரிசீலனை செஞ்சுதான் தீரணும். அதற்கு தமிழக அரசு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கணுமோ அந்த அழுத்தங்கள் கொடுக்கணும். இதே சுப்ரீம் கோர்ட் தான் ஜல்லிக்கட்டுக்கு தரேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் மாறினாங்கல்ல. புரிதல் இல்லாம எல்லாரும் செய்யற தவறுகள் தான். தமிழக முதல்வர் உங்களுடைய கடமையில இருந்து நீங்க பின்வாங்காதீங்க. அங்க போராடக்கூடிய மக்களுக்கு உறுதியாக நீங்க ஒன்னாங்க போங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அந்த மக்களை சந்திங்க. இல்ல உங்க கட்சிக்காரர்கள் அங்க அனுப்பி அவர்களுக்கு வந்து ஆறுதல் கொடுங்க, உத்தரவாதம் கொடுங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாவே மக்கள் வந்து அங்க போராட்டத்தை கைவிடுவாங்க. அவங்க கேட்கிற ஒரே கோரிக்கை தான், தமிழக அரசு சார்பா வழக்கு தொடுக்கணும், இங்க வந்து எங்களை காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வழக்கு வைக்கணும். அது அப்புறம் அந்த வழக்கு திரும்ப போய் விசாரிச்சு அதெல்லாம் வரைக்கும் கொஞ்சம் வருஷங்கள் ஆயிரும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. கரெக்டா?